गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை, வைகாசி மாதம் 23ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பகலில் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். இன்னைக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. முன்கோபங்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம பேசும் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எடுத்திருந்து பேசுறது, கோபமாக பேசுறது, இதனால அடுத்தவர்கள் மனம் புண்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொஞ்சம் நிதானத்தோடு பேச வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதிகாரம் மிகுந்த நபர்களாக இன்றைக்கு காணப்படும் சூழல்கள் இருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தை எல்லாம் சரிவர கவனிக்கும் ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு தன்மைகளை நம்ம இன்னைக்கு வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. எதிலும் தலைமை வகிக்கும் பண்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தன வரவுகள் எதிர்பார்த்தபடி இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசை சார்ந்த ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேச்சு ரீதியிலான சாதுரியங்கள் உங்களுடைய வேலைகள்லையோ தொழில்கள்லையோ வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சூடான உணவுகளை அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய நபர்களாக இன்றைக்கு காணப்படுவீர்கள். முக பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வாய் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விலை உயர்ந்த மாணிக்கங்கள், பொன் நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாயுடன் பிறந்த உடன்பிறப்புகள் வழியில ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுய சிந்தனைகளை பணமாக்கும் எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலையும் தைரியமுடனும் துணிவுடனும் செயல்படக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடலின் இயக்கங்கள் இன்றைக்கு நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும். விரைந்து செயல்படக்கூடிய திறன்கள் நம்மளிடம் காணப்படும். நினைத்த விஷயங்களை சட்டுன்னு பேசுறதுக்கான ஒரு 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 மனநிலை நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் இது பேசினா சரியா, இது பேசினா தவறா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம பேசுறது இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. எதிர்பார்த்த விஷயங்கள்ல லாபகரமான தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆர்வமுடன் சம்பாதிக்கின்ற திறன்களும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசு அங்கீகாரங்கள் கிடைக்கிறதன் மூலம் அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பூர்வீகம் சார்ந்த சொத்துகளின் வழியில நமக்கு ஏதாவது பண வரவுகள் வரலாம். பிள்ளைகளின் வழியில நமக்கு ஏதாவது பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பொருளாதார நிலைகள்ல முன்னேற்றங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் குடும்பத்தோடு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசாலும் மோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். செயல்திறன்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது.
தைரியங்கள்னால லாபங்கள் இன்றைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிதாக வண்டி வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த முயற்சிகளையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சாலை பகுதிகளில் கவன நிலைகளை நம்ம கண்காணிச்சு கவனமா போகணும். அதே மாதிரி நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அபரிமிதமாக இன்னைக்கு இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளுவது இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பதே சிறப்பானதாக இருக்கும். மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகளை நம்ம இன்னைக்கு செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம அதுல தடுமாற்ற நிலைகளை உணர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், பார்வதி தேவி. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு கண் சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அடுத்தவர்களை எல்லாம் கவருகின்ற சக்தி நம்மளிடம் காணப்படும் போது நடைகள்லையும் உடைகள்லையும் பேச்சுவார்த்தைகள்லையும் நமக்கு இன்னைக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்திற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தலை, முகம் இதன் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய புகழ் இன்னைக்கு உயர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உடல் நலன் சார்ந்த விஷயங்கள்ல உஷ்ண ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா அதில் கவனம் செலுத்துவது இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. உடல் உழைப்பால முன்னேற்றம் அடையக்கூடிய நபர்களாக இன்றைக்கு நீங்க காணப்படுவீங்க. செல்வாக்குகள் மிகுந்த நபர்களாக இன்னைக்கு இருப்பீங்க. உங்களுடைய மரியாதைகளும் மதிப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பகைவர்களை எல்லாம் வெல்லும் திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். திறமையான நபர்களாக இன்னைக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாம் நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக அசையாத சொத்துகள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். மேற்கல்வி ரீதியில ஏதாவது முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னு சொன்னா அவர்கள் வழியில உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தலைமுடி, தோல் இதன் சம்பந்தமான பகுதிகளில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. முதன்மை வகிக்கும் குணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம இன்னைக்கு தலைமை தாங்கி இருக்கணும், நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள இருக்கும். அதனால ஈகோவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தெறிந்தோ கோபமாகவோ பேசும் சூழல்கள் இருக்கின்றது. அதனால கொஞ்சம் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறன்கள் நம்ம கிட்ட அவசியமாக இன்றைக்கு வேண்டியதாக இருக்கின்றது. புதிதாக பதவி ஏற்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நிர்வாகங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலத்தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், சுயமாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் பயமின்றி அடுத்தவர்களிடம் நம்ம டக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேச்சாற்றல்கள்னால நம்மளுடைய தொழில் முறைகள்ல வியாபார முறைகள்ல நம்ம மேலும் மேலும் முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல ஒரு தைரியங்கள் அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மையும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இசையால் அதிகமான தாக்கங்களை உடைய நபர்களாக இன்னைக்கு இருப்பீங்க. மருத்துவ ரீதியிலான ஏதாவது பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு இருக்கிறீங்க. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து இதையெல்லாம் இன்னைக்கு உயர்வான நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பொறுப்பு மிகுந்த பதவிகளை ஏற்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதள
அளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுத்து செய்யும்போது, அதுல ஏதாவது மிஸ்டேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சியை தவிர்ப்பது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லயும் நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறதே மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து பேசும்போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா தொழில் தொடங்கும் விஷயங்கள், வியாபாரங்கள் ஆரம்பிக்கும் விஷயங்கள், இல்லைன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை எடுக்கும்போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் பயணங்கள்னால லாபகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம். ஒரு ஆன்மீக பயணம், தொழில்முறை வியாபார ரீதியிலான விஷயங்களுக்கான மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயணங்கள், வரன் பார்க்கும் ஒரு பயணங்கள், வெளிநாட்டுகள்ல வேலைகளுக்கு போக போறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு தொடங்கும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்னைக்கு விரயஸ்தானத்திலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு உங்களுக்கான நல்ல விஷயங்களுக்கான செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஒரு ரத்தினங்களாக இருக்கலாம், பொன் ஆபரணங்களாக இருக்கலாம், விலை உயர்ந்த உலோகங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இளைய சகோதரர் வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சிலருக்கு அவசர பண தேவை காரணமாக ஏதாவது ஒரு விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. லாப பண வரவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தூக்கமின்மையினால கண் சார்ந்த பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம். அதன் ரீதியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உஷ்ண ரீதியிலான தொந்தரவுகள்னால உடல்நிலையில ஏதாவது அவதிகள் இருக்கலாம். தன் தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய தேவைகளாக இருக்கலாம். இதன் வழியில நமக்கு இடமாற்ற சிந்தனைகள் வரலாம். ஒரு வீடு மாற்றமோ இல்லைன்னா வாகனங்கள் சார்ந்து ஏதோ ஒண்ணு மாற்றம் பண்ணும்போது அதன் வழியில நமக்கு ஏதாவது செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீண் விவாதங்கள்லையும் ஒரு தகராறுகள்லையும் நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தான தர்மங்கள்னால புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு சிந்தனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பலன் கருதாமல் சில பேருக்கு உதவக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தைரியமாக செய்யக்கூடிய செயல்கள்னால அதன் வழியில பின்னாடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிரச்சனைகளாகவோ இல்லைன்னா பணம் இழப்புகளோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் ரீதியில ஈடுபாடுகள் எடுக்கும் போது அதன் வழியில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் முக்கியமான விஷயங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய பொருட்கள் மீது நம்ம மூலதனம் போடுற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. செரிமான ரீதியிலான ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம். ரகசிய செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. முக்கியமான நம்மளுடைய தொழில் முறைகள் சார்ந்தோ இல்லைன்னா வேலைகள் சார்ந்தோ ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் இருக்குதுன்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மறைமுகமாக வெற்றி பெறக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உடல் அளவுல ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்தா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய வகைகள்ல மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
ரகசியமான பொறுப்புமிக்க பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு பயணங்கள் இதெல்லாம் எடுக்கும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வரன் பார்க்கும் பயணங்கள், ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியே நமக்கு எதிரான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால கடன் வாங்கும் விஷயங்கள்லையும் புதிதான முயற்சிகள்லையும் இன்னைக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி இன்னைக்கு நகர்கிறோமோ அந்த வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாகவோ இல்லைன்னா ஒரு நல்ல விஷயங்கள் காரணமாகவோ நம்ம இன்னைக்கு முயற்சிகள் எடுக்கலாம். அது வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு கேஸ் ஃபைல் பண்ற விஷயம், இல்லைன்னா ஒரு வரன் பார்க்கும் விஷயம், புதிதாக ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை தேடுறீங்கன்னு சொன்னா அதற்கான ஒரு முயற்சிகள், அரசு காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யும் போது அது நமக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப உங்களுடைய பண வரவுகள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. லாப பண வரவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். விரும்பிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரகாசிக்கும் பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். விலை உயர்ந்த உலோக பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு பணி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு சற்று கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. செய்யக்கூடிய பணிகள்னால இன்றைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. எண்ணிய விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்கள்னாலையும் இன்னைக்கு ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உதவிகளோ இல்ல லாபமான செயல்களோ நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மருமகன் மருமகள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எதிர்பார்த்த நேரத்துக்கு கரெக்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நமது விருப்பப்படி நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. காது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில இன்னைக்கு ஒரு மருத்துவங்கள் பார்த்தோ இல்லைன்னா சாதாரணமாகவோ அதெல்லாம் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களோடு சின்ன சின்ன ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. முழங்கால் பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அரசியல் ரீதியில ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அதுல தகுந்த முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கலை ரீதியிலான விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இசை ரீதியிலான ஒரு கலைகள், பேச்சு சம்பந்தமான கலைகள், இதன் வழியில நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு உஷ்ண ரீதியிலான உடல் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அண்டை அயலார்கள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது.
அரசு முறைகள்ல நமக்கு ஆதாயங்கள், ஒரு நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. பேச்சு மூலமான லாபங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பேச்சு ரீதியிலேயே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசியே முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பொன், பொருள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. சமாதான பேச்சுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நினைத்த காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு எதை நோக்கி எதிர்கொண்டு போகிறோமோ அந்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்மளுடைய தேவைகள், ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் முன்னெடுத்து பேசும்போது அது நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு சைனுக்காக ரொம்ப நாள் அலையிறோம் அப்படின்னா இன்னைக்கு போனா ஒரு முயற்சி பண்ணோம்னா நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு முக்கியமான நபரை சந்திச்சு பேச போறோம் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால பிறருக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. அவங்க வழியில நமக்குன்னு ஆதாயங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலேயே அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். புதிதான தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான ஒரு எண்ணங்கள், அரசு முறை பணிகளுக்கான ஒரு முயற்சிகள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தலைமை தாங்கும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்மளுடைய தொழில் முறைகளிலோ, வியாபார ரீதியிலான விஷயங்களிலோ, இல்லைன்னா பணிகள் சார்ந்த விஷயங்கள்லயோ இன்னைக்கு தலைமை தாங்கும் எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பேசும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. காவல் ரீதியில ஒரு உயர் அதிகாரிகளாக பணியாற்றும் எண்ணங்கள் இருக்கும். இராணுவ வேலைகளுக்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு தலைமை பதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள்ல அறுவை சிகிச்சை சார்ந்த துறைகள், ரத்தினம், பொன் சம்பந்தமான வியாபாரங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், தலைமை பதவிகளை பெறக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஆராய்ச்சி ரீதியிலான பணிகள், பேச்சு சம்பந்தமான ஒரு பணிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும்படி தொழில் முறைகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசியல் சார்ந்த தொடர்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அரசியல் துறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமானதாகவோ, வேலை சார்ந்ததாகவோ ஏதாவது மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொள்ளும் போது அதுல தலைமை ஏற்கும் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொடை பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல தைரியங்கள் இருக்கும். நம்ம கிட்ட எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமைகள் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரச போக வாழ்வு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். புனித யாத்திரை செல்லக்கூடிய முயற்சிகளோ, பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பொது சேவை துறைகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதுல அதிகமான ஒரு முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தொழில்ல உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசு ரீதியில ஏதாவது ஒரு
அபராதங்கள் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால எந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லயும் நம்ம கொஞ்சம் கவனமா வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கால் சம்பந்தமான பகுதிகள்ல உடல்நிலையில கவன நிலைகள் அவசியம். உயர் அதிகாரம் பெற்றவர்களுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சிந்தனையையே தொழிலாக மாற்றி ஒரு முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக பொன் பொருள் இதையே தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மின்சாரத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா மின் சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய பணிகள் இதையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மருத்துவ பரிசோதனை அல்லது மருந்து தயாரிப்பு சார்ந்த துறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் முறைகளை செழுமையாக்குகின்ற ஒரு எண்ணங்கள் நம்மளிடம் அதிகமாக இன்னைக்கு காணப்படும். வியாபார சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் ஈடுபாடுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கிறது. புதிதாக வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதே மாதிரி சாலை பகுதிகள், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இருக்கலாம். மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள்ல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மன ரீதியில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களது ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவானும் இன்னைக்கு பாக்யஸ்தானத்திலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். இப்ப தந்தை வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த விஷயங்களாக ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும் எண்ணங்களோ, வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கும் எண்ணங்களோ, இல்லைன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கான முயற்சிகளோ இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, குறிப்பாக பூஜை சம்பந்தமாகவோ, கட்டுமான பணிகள் இல்லைன்னா பராமரிப்பு சார்ந்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியங்களுக்கான ஒரு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் வழியில சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வழியில ஏதாவது சின்ன செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரக்க சிந்தனை நம்மளிடம் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். பேரன் பேத்திகள் வழியில அவங்க விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அறக்கட்டளை சார்ந்த விஷயங்கள்ல உதவக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் சுபிட்சமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் ரீதியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பதவிகளும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. தெய்வ வழிபாடை நம்ம மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக நாட்டம் நமக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியில
நம்மளுடைய மனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசாளும் தகுதிகள் நம்மளிடம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அரசு ஒப்பந்தங்கள் வழியில தன ஆதாயங்கள், வேறு ஏதாவது லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீகம் சார்ந்த பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு சொத்துகள் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திடீர் பொருள் வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளும் ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பாரம்பரிய நோய் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனைகளோ எண்ணங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மேற்கொள்ளும் புதிதான விஷயங்களின் வழியில நமக்கு எதிரான ஒரு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து பேசும்போது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், வெளிநாடு வேலை சார்ந்த முயற்சிகள், தொழில்முறை வியாபார ரீதியிலான ஒரு பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அதுல லாபகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு இறை பயணம், ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சார்ந்த ஒரு பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இல்லைன்னா ஒரு வரன் பார்க்கும் சம்பந்தமான விஷயங்களாக ஒரு பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவானும் இன்னைக்கு ஆயுள் ஸ்தானத்திலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். உஷ்ண ரீதியிலான உடல் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நெருப்பு சார்ந்த ஒரு பொருள், மின்சாரம் சார்ந்த ஒரு பொருள், இந்த மாதிரியான விஷயங்களிடம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ துறைகள்ல ஏதாவது மருத்துவம் பார்க்கும் எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பகைவர்கள் வழியில தொந்தரவுகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேற்கொள்ளும் காரியங்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளோ இல்லைன்னா வீண் அலைச்சல்களோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தேவையில்லாத காரியங்களை செய்யறதுனால அதன் வழியில பிரச்சனைகளோ இல்ல பணம் இழப்போ இதெல்லாம் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்திக்கிறது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயில் ரீதியிலான சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் சார்ந்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. தேவையில்லாம நம்ம மீது ஒரு அவதூறுகளையோ வீண் பழிகளையோ பொய் குற்றச்சாட்டுகளையோ சுமத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அறமற்ற செயல்களை தவிர்ப்பது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது.
இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள், மாணிக்கம், உலோகப் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல் உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறை இல்லைன்னா நண்பர்களுக்கு கடன் தரும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். நம்ம கிட்ட அவங்க ஏதாவது பண உதவிகள் கேட்டிருந்தா அதையெல்லாம் கடனாக தரக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு நம்மளிடம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிரச்சனை காரணமாக வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மூத்த சகோதரருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமாக இன்றைக்கு இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் வராம பார்த்துக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் அன்பளிப்பாக தரக்கூடிய சிந்தனைகளோ சூழல்களோ வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணி ஒப்பந்தங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில திடீர்னு ஏதாவது பிரச்சனைகள் வந்து முறிவுகள் ஏற்படுறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணி உத்தரவு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தடைகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனம் உங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உயிரினங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது நல்லபடியாக லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வரன் சார்ந்த பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. முடிஞ்சா அதையெல்லாம் தவிர்ப்பது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகளின் வழியில நமக்கு எதிரான ஒரு பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், நம்மளுடைய தேவைகளுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது இன்னைக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால ஒரு புதிதான பெரிய நிறுவனத்துக்கு வேலை கேட்டு போறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள், ஒரு அரசு முறை காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள், கேஸ் போடுறது சம்பந்தமான ஒரு முயற்சிகள், ஒரு வரன் பார்க்கும் சம்பந்தமான விஷயங்கள், லோன் கேட்கும் விஷயங்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடும் போது அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக இன்னைக்கு ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால ஒருத்தர் தேவையில்லாம பேசுறாருன்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. ஓரளவு உங்களுடைய கோபங்களை எல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நெய் சம்பந்தமான விற்பனைகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு விற்பனைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு வியாபாரங்களை மேற்கொண்டிருந்தாலும் அந்த மாதிரியான வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பிரச்சனை காரணமாக ஒரு சிலருக்கு வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், கூட்டு வியாபாரங்கள் இதிலெல்லாம் பார்ட்னரோடு சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தர்ம சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இசை ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் பெரிய வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கிட்னி சம்பந்தமான தொந்தரவுகள், கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் ரீதியில மருத்துவங்கள் பார்க்கக்கூடிய சிந்தனைகளோ எண்ணங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது குழந்தைக்காக கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலையில
கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு நன்கொடை தரக்கூடிய ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகளுக்கான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மனைவியிடம் கலந்தாலோசிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வரும். நம்ம இந்த மாதிரி தொழில்கள் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி வியாபாரங்கள் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அடிவயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் வரலாம். விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வங்கி பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பழகி பிரிந்தவர்கள் வழியில அவங்க வழியில நமக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ரயில்வே துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு முயற்சிகளோ எண்ணங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியில நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிசினஸ் சார்ந்த நம்மளுடைய வேலைகள் சார்ந்த இவங்களுடைய எதிரிகளை எல்லாம் நம்ம வெற்றி கொள்ளுகின்ற திறன்கள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படும். அரசு வழியில கௌரவங்கள் மதிப்புகள் இதெல்லாம் உயர்வானதாக இன்றைய நாள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை எதிர்கொண்டு போறோமோ அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு முக்கியமான நபரை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட போறோம் அப்படின்னா அதன் சார்ந்த ஒரு முயற்சிகளை எடுக்கலாம். அரசு முறை காரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு லோன் கேட்கும் விஷயங்கள், புதிதாக ஒரு பெரிய நிறுவனத்துல அலுவலகத்துல வேலை தேடிக்கொண்டு இருக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கு உகந்த நாள் இன்றைய நாள் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. நம்மளை வச்சு மற்றவர்களுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவளுடைய தேவைகளையும் அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க, அந்த தேவைகள் எல்லாத்தையுமே. அதனால கடன் தருவது, பண உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில நல்ல ஆரோக்கியங்கள் இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். தனவரவு எதிர்பார்த்தபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவானும் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். உஷ்ண ரீதியிலான உடல் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வரலாம். இன்னைக்கு கண் சம்பந்தமான தொந்தரவுகள், சின்ன சின்ன தலைவலி, தலை சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தாய் மாமாவோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எதிரிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம். அந்த தொந்தரவுகள்னால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரோத உணர்வுகளும் பகைமை உணர்வுகளும் நம்மளிடம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஆபரணங்கள், ரத்தினங்கள், விலை உயர்ந்த உலோகங்கள் இதன் மீது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இன்னைக்கு ஹெல்மெட்டு, சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு வெளியே போறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வயிறு சம்பந்தமான பகுதிகள், கால் சம்பந்தமான பகுதிகள், உடல்நிலையில இந்த இடங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. மனைவியின் சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லயோ இன்னைக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன.
இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் விஷயங்களாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பணிகள்ல அமரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. வேலை அப்படிங்கிறத பொறுத்து இன்னைக்கு நல்லபடியான முன்னேற்றங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வேலைகள்லயோ சிறிதான தொழில் முறைகள்ல வியாபார முறைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சுய சிந்தனை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வழக்கு ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள் கடனாக வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வேலை ரீதியான ஒப்பந்தங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தேர்வுல எல்லாம் பாஸ் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலையில் அமரக்கூடிய உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலைகள்ல ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்ற சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்காலிக பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணி நிரந்தரமாக கூடிய பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக சிறிய அளவிலான தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபாரங்கள் தொடங்கும் எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சாலை பகுதிகள், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சி, ஒற்றுமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பண வரவுகள் நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு பயமும் பதற்ற உணர்வுகளோ, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேற்கொள்ளும் புதிதான விஷயங்களின் வழியில நமக்கு எதிராக ஏதாவது தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி சொத்து சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் பேச்சுவார்த்தைகள்ல எடுக்கும் போது நம்ம அந்த உறவினர்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பெரிய பசங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களோடு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ உரசல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதிற்கு விரும்பிய நபர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவங்க வழியில அவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள்னால பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தைக்கு இதயம் சார்ந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வயிறு சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. மனைவியின் சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சகோதரிகளுடைய கணவரோடு ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
உங்களுக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தந்தை வழி சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வீண் தகராறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிதாக அறிமுகமாகும் நண்பர்கள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மார்பு சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. கலைத்துறைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள், அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பெயருக்கு களங்கம் வராம நம்ம ஈடுபட வேண்டியது இன்னைக்கு முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம அதிகமா யாரையும் நம்பாம நம்மளும் அதுல கொஞ்சம் ஈடுபட வேண்டியது முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மனநிலையில எந்த ஒரு முடிவுகளை எடுக்க முடியாம கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இயற்கை வழி மருந்துகள் தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சட்ட ரீதியிலான ஏதாவது தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ ஒரு சிலருக்கு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள் வீணான செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில நமக்கு ஏதாவது எதிரான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். மனநிலையில பயம் பதற்ற உணர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால வரன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான ஒரு முயற்சிகள், இல்லைன்னு சொன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது இன்னைக்கு லாபகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு வரன் சம்பந்தமான பயணங்கள், வரன் தேடும் பயணங்கள், ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளும் போது நல்லபடியாக லாபகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உறவிலேயே வரன் தேடும் ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீடு, வண்டி, மனை இதெல்லாம் புதிதாக வாங்கக்கூடிய சிந்தனைகள் நமக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். அவங்க அதிகமா கோபப்படுவதற்கான சூழல்களும் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வசிக்கும் வீட்டையே மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அவங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாக வீடு மாற்றங்களோ, வண்டிகள் மாற்றக்கூடிய எண்ணங்களோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நிர்வாகம் சார்ந்த ஒரு மேற்கல்விகள் படிக்கக்கூடிய எண்ணங்கள், மின்சாரத்துறை சார்ந்த மேற்கல்விகள் படிக்கக்கூடிய எண்ணங்கள், மருத்துவ ரீதியிலான மேற்கல்விகள் படிக்கக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் மேற்கல்விகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பொன் பொருள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள்,
மருந்து சம்பந்தமான வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள், கண்ணாடி பொருட்கள் சம்பந்தமான விற்பனையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள், சந்தனம், நெய் இந்த மாதிரியான பொருட்கள் விற்பனையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள், மின்சாதன பொருட்கள் விற்கிறீங்கன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு விற்பனை, இந்த மாதிரியான ஒரு வியாபாரங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பண்ணை வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு முடிஞ்சா கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வர்றது மிகுந்த ஒரு நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விற்பனைகள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பங்குகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அம்மாவோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அரசியல் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. சுவாச உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவுகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆழ்ந்த சிந்தனைகளும் செயல்களுக்கான தூண்டுதல்களும் இன்னைக்கு அதிகமாக நம்மளிடம் காணப்படும். வங்கி சம்பந்தமான உடன்பாடுகள் மூலம் சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கூட்டு வியாபாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வரன் பார்க்கும் பயணங்கள், புதிதாக தொழில் தேடும் விஷயங்கள், புதிதாக வேலை தேடும் விஷயங்கள், தொழில் தொடங்கும் விஷயங்கள், இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சார்ந்த ஏதாவது வேலை சம்பந்தமாகவோ தொழில் தொடங்கும் எண்ணங்களாகவோ மேற்கொள்ளும் பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி புதிதாக மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நமக்கு எதிரான ஒரு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி இன்னைக்கு போகிறோமோ அந்த வேலை நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாகவோ இல்லைன்னா ஒரு நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகளாகவோ மேற்கொள்ளும் போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், ஒரு லோன் கேட்கின்ற விஷயங்கள், கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ண போறீங்கன்னா அதற்கான ஒரு முயற்சிகள், அரசு சம்பந்தமான காரியங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவானும் இன்னைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்திலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். மிகவும் அதிகமான தைரியங்கள் இன்னைக்கு நம்மளிடம் காணப்படும். துணிவுகளும் இன்னைக்கு அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதனால கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மாமனார் இருக்கிறார்னா அவரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிரிகளுடைய பிடிகள் எல்லாம் உங்களுடைய கைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க வழியில என்ன தொந்தரவுகள் வந்தாலும் இன்னைக்கு நம்ம சமாளிக்கக்கூடிய, பதிலடி தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்
இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. காது சம்பந்தமான தொந்தரவுகள், இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்கு தகுந்த மருத்துவங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்த முன்னேற்றங்களோ வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அவங்களுடைய தேவைகளுக்காக இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இராணுவ பணிகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், கை சம்பந்தமான பகுதிகள் இந்த மாதிரி இடங்கள்ல உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. வீண் தகராறுகளையும் விவாதங்களையும் இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. முக்கியமான ஆவணங்கள், சான்றிதழ்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எழுத்துத்துறை பணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. போட்டி தேர்வுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெற்ற வேலைகள்ல எல்லாம் சேரக்கூடிய உத்தரவுகளும் இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக சிறிய அளவிலான தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு தேவைக்காக கடன் வாங்கும் எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடித ரீதியிலான தொடர்புகள் ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வேலை சார்ந்த ஒப்பந்தங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல உடன்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தலைமை பதவிகளை ஏற்பதற்கான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகள், நம்மளுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகள் இதையெல்லாம் முன்னெடுத்து இன்னைக்கு நம்ம பயணிக்கும் போது அது நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால ஒரு வரன் பார்க்கும் விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு தொழில்முறை வியாபார சம்பந்தமான மேற்கொள்ளும் விஷயங்கள், அரசு முறை காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு பெரிய நிறுவனங்கள்ல பணி தேடும் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நமக்கான ஆதாயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால கடன் தரும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.